வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலேஜ் எக்ஸாம் எழுத போதைய வசதி இல்லாமல் பஸ் ஸ்டாண்ட்லேயே உட்காந்து ஒருத்தர் எக்ஸாம் எழுதியிருக்காரு. இவர் எக்ஸாம் எழுதின ஃபோட்டோ சோசியல் நெட்வொர்க்கில் ரொம்ப வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நாகர்கோவில் தக்கலை பஸ் ஸ்டாண்டில் உள்ள ஒரு யங்ஸ்டர் திடீர்னு நியூஸ் பேப்பரை தரையில் விரித்து பேப்பரை எடுத்து எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. யாரடா இது, திடீர்னு இவ்வளோ வேகமாக எக்ஸாம் எழுதுறாருன்னு நிறைய பேர் ரொம்பவும் ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஒரு சிலர் அவரை பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டாங்க. இவரை பற்றி நிறைய ஊடகங்கள்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் தொடர்ந்து எக்ஸாமை எழுதிக்கிட்டே இருந்தார். யார் இவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருங்கல் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் ஹரிச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு கூலி தொழிலாளியோட பையன்தான் ரமேஷ். இவருக்கு வயசு 29. இவரோட ஃபேமிலி ரொம்பவும் கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி. ரமேஷுக்கு 2 தம்பிகளும் 2 தங்கையும் இருக்காங்க. 2 தங்கைக்கும் நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஆனால் வறுமையில் இருந்தாலும் ரமேஷை அவங்க அப்பா 12வது வரைக்கும் படிக்க வச்சிருக்கிறாங்க. அதுக்கு மேலே ரமேஷ்க்கு தமிழ் மொழியில் படிக்கணும் அப்படின்னு ஆசை. அவர் BA தமிழ் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. ஆனால் காலேஜில் சேர போதைய வசதி அவருக்கு இல்லை. ரமேஷ்க்கு அவங்க குடும்பத்திலையும் யாருமே ஹெல்ப் பண்ணவே இல்லை. கடைசியில் அவரே கூலி வேலையெல்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து வச்சு அவரே தனியார் காலேஜில் படிச்சிருக்கிறாரு. ரொம்பவும் கஷ்டப்பட்டு BA தமிழை 3 வருஷம் படித்து முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கு MA தமிழும் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு. இந்த தடவை இன்னும் அதிகமாக வசதி இல்லாமல் போனதால் கஷ்டத்தில் மாட்டியிருக்காரு. மறுபடியும் கூலி வேலை பார்த்து 2 வருஷம் கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சு அதே காலேஜில் MA தமிழும் படிச்சிருக்கிறாரு. எல்லாமே சரியாக அமைஞ்சு படிக்க ஆரம்பிச்சுருக்காரு. அவரோட ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஃபஸ்ட்டு எக்ஸாம் வரும்போதே கரெக்டாக கொரோனா டைம் வேறு வந்துருச்சு. அதனால் எக்ஸாம் எழுத முடியாமல் வீட்லேயே மாட்டிக்கிட்டாரு. எல்லாமே ஆன்லைனில் தான் அப்படின்னு கொரோனா டைமில் மாறிடுச்சு. அப்படி இருக்கும்போது மொபைல் கூட இல்லாத ரமேஷ் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட உதவி கேட்டிருக்காரு. ஆனால் யாருமே உதவ முன் வரல. கடைசியில் தக்கலை பஸ் ஸ்டாண்டுக்கு அங்கே இருக்கிற முட்டுக்காடு அப்படிங்கிற பகுதியில் அவரோட நண்பர் ஒருத்தரை தேடி கண்டுபிடிச்சி அவரோட மொபைலை வாங்கி கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே உட்காந்து எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிருக்கிறாரு. தமிழ் மேலே உள்ள ஆர்வமும் படிப்பு மேலே உள்ள ஆர்வமும் ரமேஷை இவ்வளவு தூரம் முன்னாடி கொண்டு வந்திருக்கு. இதை பற்றி ரமேஷ் கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழில் டாக்டரேட் பட்டம் வாங்குற வரைக்கும் நான் ஓய மாட்டேன் அப்படின்னு ரொம்பவும் உருக்கமாக சொல்லியிருக்காரு. இவர் பிளாட்ஃபார்ம்லேயே உட்காந்து எக்ஸாம் எழுதின இந்த சம்பவம் நியூஸ் சேனல்லையும் சமூக வலைத்தளங்களையும் ரொம்பவும் பேசப்படுது. படிப்பு மேலே உள்ள இவ்வளவு ஆர்வத்தை பார்த்து நிறைய பேர் நெகிழ்ந்து போயிருக்காங்க. படிப்பு மட்டும் இருந்தால் போதும், வாழ்க்கையில் மேலே வந்துடலாம்னு ரமேஷ் ரொம்பவும் நல்லாவே புரிஞ்சிருக்காரு. இந்த சம்பவத்தை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம KVP டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.